வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematicsல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வாட் இஸ் ப்ரொஜெக்டைல், வாட் இஸ் ட்ராஜெக்டரி அண்ட் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டைல்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதுலேருந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக லாங் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லாங் ஆன்சர்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ப்ரொஜெக்டைல் மோஷனில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்ப்போம். இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் வாட் இஸ் ப்ரொஜெக்டைல், வாட் இஸ் ட்ராஜெக்டரி, ப்ரொஜெக்டைல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், types of projection, how the initial velocity will change and what are the assumptions we are making in the projectile motion அப்படிங்கிறத பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த projectile motion நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Now let us see what is projectile. ஸோ இப்போ projectile அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். A body thrown in the air with some initial velocity, not just upwards, and then moving under the action of gravity is known as projectile. So projectile அப்படின்னா என்னென்னா, projectile அப்படிங்கிறது ஒரு பாடி. that body is thrown in the air with some initial velocity. அதாவது நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டியை கொடுத்து ஒரு பாடியை நம்ம தூக்கி வீசுகிறோம். the body எப்படி தூக்கி வீசுகிறோம் அப்படின்னா, it is thrown at an angle. அதுக்கப்புறம் that body is moving under the action of gravity. such a body is known as projectile. அதாவது ஒரு பாடியை நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஏரில் தூக்கி வீசுகிறோம். இந்த பாடி வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, that body is moving under the action of gravity. that body is called a projectile. okay, next trajectory. trajectoryனா என்னென்னா, the path followed by the projectile is called trajectory. நம்ம தூக்கி வீசின அந்த பாடி வந்து ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணோம். that path is called trajectory. ஸோ இந்த ப்ரொஜெக்டைலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். a bullet fired from a rifle, a ball thrown in any direction, a javelin throw, shot put throw, an object dropped from a window of a moving train. ஸோ இதெல்லாம் ப்ரொஜெக்டைல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாடியை எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன், அதாவது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனில் ஆங்கிள் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு ஹைட்டில் இருந்து ஹரிசாண்டலாக ஒரு இனிஷியல் வெலாசிட்டியை கொடுத்து தூக்கி வீசுறதுக்கு பேர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் ஆர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாடிக்கு இனிஷியல் வெலாசிட்டியை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம கொடுத்து அந்த பாடியை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறத ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் ஆர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன், இது வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இது வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன். ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் ஆர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் initial velocity is making an angle theta with the horizontal. So these are the types of projection. Next நம்ம பார்க்க போகிறது how the initial velocity will change அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறோம். அந்த இனிஷியல் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டியை ரெண்டு காம்போனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒன் இஸ் கால்டு ஹரிசாண்டல் காம்போனண்ட். ஹரிசாண்டல் காம்போனண்ட் இஸ் u cos theta. ரெண்டாவது காம்போனண்ட் வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட், இது வந்து u sin theta. ஸோ u cos theta இஸ் அ ஹரிசாண்டல் காம்போனண்ட், u sin theta இஸ் அ வெர்டிக்கல் காம்போனண்ட். இந்த பாடி வந்து மூவ் ஆகும்போது இந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இந்த பாடி மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணாது. ஆனால் இந்த பாடி மேலே வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அது என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி விச் இஸ் டவுன்வர்ட்ஸ். அதனால் இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கொடுத்தது இனிஷியல் வெலாசிட்டி u,
அந்த இனிஷியல் வெலாசிட்டியை 2 காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இது வெர்டிக்கல் வெலாசிட்டி. ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து அந்த மோஷன் த்ரோட் த மோஷனில் சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் வெர்டிக்கல் வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை. சின்ஸ் த பாடி இஸ் மூவிங் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ திஸ் வெர்டிக்கல் வெலாசிட்டி வில் சேஞ்ச் டியூ டு த கிராவிட்டி. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட், எஃபெக்ட் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் நெக்லிஜிபிள், கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் நெக்லிஜிபிள், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த அசம்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் வாட் இஸ் ப்ரொஜெக்டைல், வாட் இஸ் ட்ராஜெக்டரி, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டைல்ஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்ஷனில் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும், ப்ரொஜெக்டைல் மோஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங் ஆன்சர் கொஸ்டினுக்கான ஆன்சரை. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.